பங்களாதேஷ்க்கு எதிரான மேட்சில் சூழ்ச்சி செய்து ஜெயித்த இந்தியன் டீம் ஸ்டம்ப் மைக்கிள் மாட்டிக்கொண்ட ரோஹித் சர்மா. T20 மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் செஞ்சுரிஸ் எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. ஹார்திக் பாண்டியா யாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல மனம் திறந்து பேசியிருக்காரு இந்தியன் டீம் கேப்டனான ரோஹித் சர்மா. மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு த மைண்ட்ஃபுல் மினிட்ஸ். ஸ்டம்ப் மைக்கிள் மாட்டிக்கொண்ட ரோஹித் சர்மாவை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நடந்த ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப்ல அதிக ரன்ஸை ஸ்கோர் பண்ண பிளேயர் யாரு அப்படின்றது தான். உங்களோட ஆன்சரை வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரெக்டான ஆன்சரை வீடியோல சொல்றேன். கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த 2024 T20 வேர்ல்டு கப் சீரீஸ்ல நம்ம இந்தியன் டீம் அவங்க பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சூப்பர் 8 சுற்றுல 2 மேட்சஸ்ல ஜெயிச்சது மூலமா அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகக்கூடிய வாய்ப்பு இன்னும் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்றுக்கு பங்களாதேஷ்க்கு எதிரான சூப்பர் 8 சுற்றுல அவங்க பிளே பண்ணப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம இந்தியன் டீம் 20 ஓவர்ஸ் முடிவில் 196 ரன்ஸ் எடுத்து 5 விக்கெட்ஸையும் லாஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹார்திக் பாண்டியா 27 பால்ஸ்ல 50 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தென் அதுக்கப்புறமா கிளம்பிருந்த பங்களாதேஷ் டீம் 20 ஓவர்ஸ் முடிவில் 146 ரன்ஸை மட்டும்தான் எடுத்தாங்க. இதனால 50 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சாங்க. இந்த மேட்ச்ல கேப்டன் ரோஹித் சர்மா பிச்சில் பல ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்ஸை போட்டு பங்களாதேஷ் பிளேயர்ஸை ப்ரெஷர்ல ஆழ்த்தினாரு. ஒரு கேப்டன் அப்படின்றவரு போர்க்களத்துல தந்திரமா செயல்படக்கூடிய ஒரு தளபதி மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு நேற்று நம்ம ரோஹித் சர்மா நல்ல ஒரு உதாரணமா இருந்தாரு. பொதுவாக ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ்லாம் ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஆப்போனன்ட் டீம் கேப்டன்ஸே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் அந்த பேட்ஸ்மேன்ஸ் ரன்ஸை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. அந்த ட்ரிக்ஸை தான் நேற்று ரோஹித் சர்மா ஃபாலோ பண்ணாரு. ஸ்டார்டிங்கில் பங்களாதேஷ் பிளேயர்ஸ் அடித்து ஆடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போது அவங்களோட ரன்ஸும் வேகமாக அதிகமாச்சு. அப்போது இந்தியன் டீம் பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பதட்டமாக இருந்தாங்க. அப்போ கேப்டன் ரோஹித் சர்மா வந்து இந்தியன் டீம் பவுலர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் அவனை நீ அடிக்க விடு, அவனே இப்போ தான் பிச்சுக்குள்ளே வந்திருக்கான், அவனை நீ அடிக்க விட்ட அப்படின்னா அவனே பெரிய ஷாட்ஸ் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணி அவுட் ஆகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று ரோஹித் சர்மா இப்படி பேசினது ஸ்டெம்பில் இருந்த அந்த மைக்லையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாஸில் ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. நீ கண்டிப்பா விக்கெட்ஸை எடுத்தே ஆகணும், ரன்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய பல கேப்டன்ஸ் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரோஹித் சர்மா பவுலர்ஸுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காரு அப்படின்னும், நீ ரன்ஸை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பவுலர்ஸுக்கு ஒரு பக்கபலமா ரோஹித் சர்மா இருக்காரு அப்படின்னும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா கெஸ் பண்ண மாதிரியே பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாருமே சீக்கிரமா அடிச்சு ஆடுறதுக்கு ட்ரை பண்ணி வேகமா அவங்களோட விக்கெட்ஸ் எல்லாத்தையும் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த மேட்ச்லயே அவங்க தோத்துட்டாங்க. ஆனா இந்த விஷயம் இப்போ ஒரு சர்ச்சைக்கும் வித்துட்டு இருக்கு. அது என்னன்னா, பங்களாதேஷ் டீம் பேட்ஸ்மேன்ஸை வேணும்னே நம்ம ரோஹித் சர்மா ரன்ஸ் அடிக்க விட்டதாகவும் அவங்கள குறைஞ்ச ரன்ஸுக்குள்ள விக்கெட்ஸை சுருட்டுறதுக்கு அஸ் எ கேப்டனா அவர் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல அப்படின்னும் இன்னும் சில ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. அண்ட் இன்னொரு பக்கத்துல இந்த மைக் பதிவை வச்சு ரோஹித் சர்மா மேல நடவடிக்கை கூட எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி ஒரு பக்கத்துல சுப்மன் கில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அவரு கிரிக்கெட் சுதாட்டத்துல ஈடுபட்டாரா அப்படின்ற மாதிரியான டாக்ஸும் போயிட்டு இருக்குது. இப்போ ரோஹித் சர்மாவோட இந்த சர்ச்சைக்குரிய இந்த செயல்பாடுகளும் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சில கமெண்ட்ஸை ரோஹித் சர்மா வெளிப்படையா பேசுறதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் கிரிக்கெட் ஆர்வலர்கள் பலரோட கருத்தாகவும் இருக்கு. ஹார்திக் பாண்டியாவை பத்தி பேசின ரோஹித் சர்மாவோட போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட்டிங் ஹெட்லைன்ஸை பத்தி பார்த்தரலாம். தனக்கு ஏற்பட்ட சைட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி காரணமா கரண்ட் T20 வேர்ல்டு கப் சீரீஸ்ல இருந்து விலகுறாரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனான பிராண்டன் கிங். லேட்டஸ்ட் அப்டேட் படி அவரோட இடத்த வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாட்ல கைல் மேயர்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. வேர்ல்டு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்பிரீத் பும்ரா தான் பவுலிங்ல ஒரு விராட் கோலி அப்படின்னு பும்ராவை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காரு ஃபார்மர் பாகிஸ்தான் பிளேயரான சோயப் மாலிக். இந்த T20 வேர்ல்டு கப் சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவும் பங்களாதேஷும் மோத இருக்கிற ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல தன்னோட கம்பேக் கொடுக்க இருக்கிறாரு இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலரான முகமது ஷமி. இந்தியன் டீமோட தற்போதைய ஹெட் கோச்சா இருந்துட்டு வர ராகுல் டிராவிடோட ஆனுவல் கான்ட்ராக்ட் டென்யூர் இந்த T20 வேர்ல்டு கப் சீரீஸோட முடிவடைய இருக்கு. நமக்கு லேட்டஸ்டா கிடைச்ச ரிப்போர்ட்டின் படி ராகுல் டிராவிட் அவரோட கோச் பதவி காலத்துல 30 இருந்து 31 கோடி ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு ஆனுவல் சேலரியா கிட்டத்தட்ட 12 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு புகழ்பெற்ற ஆஸ்ட்ராலஜர் இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் தான் இந்த T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல்ல மோத போறதா கணிச்சிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இன்னைக்கு நடந்த சூப்பர் 8 சுற்றுல நம்ம ஆப்கானிஸ்தான் டீம் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. அதை ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆரவாரமா கொண்டாடிட்டு வராங்க. நாங்க இந்த வேர்ல்டு கப் சீரீஸ்ல நியூசிலாந்து மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவையும் தோக்கடிச்சிருக்கிறோம், இது முடிவில்ல ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆப்கானிஸ்தான் பிளேயரான குல்புதீன் நஹீப். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏசியன் கண்ட்ரீஸ்லயே இந்தியாவுக்கு அடுத்தபடியா செகண்ட் பெஸ்ட் டீம் அப்படின்னா அது ஆப்கானிஸ்தான் தான் அப்படின்னு சொல்றாங்க. T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் செஞ்சுரி அடிக்கணும், ஹாஃப் செஞ்சுரி அடிக்கணும், அப்போ தான் பெரிய ஸ்கோரை நம்மளால ரீச் பண்ண முடியும்.
அப்படின்றதுலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரில் ஒருத்தர் தான் நம்ம ஹார்திக் பாண்டியா. அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அவரையும் பாராட்டி பேசியிருக்காரு. நேத்திக்கு பங்களாதேஷ்க்கு எதிரான மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் 50 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி அடைஞ்சாங்க. இந்த மேட்ச்ல ஜெயிச்சது மூலமா இந்தியன் டீமுக்கு அவங்களோட செமிஃபைனல்ஸ் வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நேத்திக்கு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசின இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மா அட்டாக்கிங் கிரிக்கெட்டை பிளே பண்றதை பத்தி நான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன். என்னைய பொறுத்த வரைக்கும் T20 கிரிக்கெட்ல ஆங்கர் ரோல் அப்படின்றதே கிடையாது. இந்த சீரீஸ்ல கூட பிட்ச் மற்றும் சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சீக்கிரமாக எங்களை மாற்றிக்கிட்டோம். இந்த பிட்சில் காற்றும் கொஞ்சம் முக்கியமான ஒரு பங்கு வகிச்சுது. ஓவராலாக பார்க்கும்போது பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலேயுமே ஸ்மார்ட்டாக செயல்பட்டு தான் நான் நினைக்கிறேன். T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டீமில் இருக்கக்கூடிய 8 பேட்ஸ்மேன்ஸுமே தங்களோட பணியை கரெக்டாக செஞ்சாகணும். அண்ட் அதே மாதிரி இந்த T20 ஃபார்மேட்ஸில் செஞ்சுரிஸ் அடிக்கிறது, ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸோட ஒரே வேலை என்ன அப்படின்னா பவுலர்ஸை எப்பவுமே ப்ரெஷர்லேயே வச்சிருக்கிறது தான். இந்தியன் டீமில் ப்ளே பண்ண எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே அதை தான் செஞ்சோம். அதை தான் நாங்கள் எல்லா மேட்சஸ்லையும் பண்ணணும்னு ஆசையும் படுறோம். எங்கள் டீமில் எக்ஸ்பீரியன்ஸான நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. போன மேட்ச்சில் கூட ஹார்திக் பாண்டியாவோட அந்த பேட்டிங் எங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டாப் 5 பிளேயர்ஸ் நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா கடைசி 5 ஓவர்ஸில் அதிரடியாக ப்ளே பண்ணி மேட்சை முடிச்சு வச்சாகணும். ஹார்திக் பாண்டியா இன்னைக்கு யூஸ்வலாக எப்படி ப்ளே பண்ணுவாரோ அந்த மாதிரி ப்ளே பண்ணார். அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன் டீமோட முக்கியமான பிளேயர் அவர் தான். அவர் தொடர்ந்து இந்த மாதிரி சிறப்பாக ப்ளே பண்ணார் அப்படின்னா இந்தியன் டீம் நிச்சயமாக ஒரு சிறந்த இடத்துக்கு போகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி நம்ம பவுலர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளானை போட்டு அந்த பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கும்போது அது நம்ம டீமுக்கு கூடுதல் உற்சாகத்தை கொடுக்கும். இந்த மேட்ச்சில் பவுல் பண்ண எல்லா பிளேயர்ஸும் பிட்ச் கண்டிஷன்ஸை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பவுல் பண்ணாங்க. எங்களோட பிளான்ஸை சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை முடிச்சிருக்காரு இந்தியன் டீமோட கேப்டனான நம்ம ரோஹித் சர்மா. சரி, நீங்கள் சொல்லுங்க, ஹார்திக் பாண்டியாவை பற்றி ரோஹித் சர்மாவோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸை அடிச்சு ஆட வச்சு விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ரோஹித் சர்மா ஸ்டம்ப் மேட்ச்சுக்கு முன்னாடியே வச்சு பேசினதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸில் வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் தான் மோத போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்ட்ரேட் சொல்லியிருக்காரு. பட் உங்களோட சாய்ஸ் யாரு அப்படின்றத மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான குவிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லிடுறேன். T20 வேர்ல்டு கப் சீரீஸ்ல அதிக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண பிளேயர் நம்ம விராட் கோலி தான். அவர் இது வரைக்கும் 2012 இருந்து 2024 வரைக்கும் 32 இன்டர்நேஷனல் மேட்சஸ் பிளே பண்ணி அதுல 1207 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க? சரி, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.